வணக்கம் மக்களே. ஐபிஎல் ஷெடியூல் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆச்சு. மார்ச் வீக், அதாவது மார்ச் ஸ்டார்டிங்லேயே அந்த ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் முக்கியமாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மார்ச் 1 போன வருஷம் அந்த மாதிரி தான் மார்ச் வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷமும் மார்ச் 1 அவங்களோட கேம்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் தோனி மட்டும் இன்னும் வரல. அனந்த் அம்பானியோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் இருக்காங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட், பிரசாந்த் சோலங்கி, தீபக் சேகர், முகேஷ் சௌத்ரி, அஜய் மாண்டில், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சிஎஸ்கே கேம்பில். ஸோ ஆக்சுவலாக எல்லா வருஷமும் மேட்சஸ் பிட்வீன் லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட், லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் வர்சஸ் லாஸ்ட் இயர் ரன்னர் அப் கூட தான் வைப்பாங்க. அதாவது லாஸ்ட் இயர் ஃபைனல் அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரியே வைப்பாங்க. ஸோ இந்த இயர் அந்த மாதிரி வைக்கல. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, இது ஒரு நல்ல ரைவல்ரின்னு சொல்லலாம். சதன் டார்பி, மஹீரட், தோனி வர்சஸ் கோலி. ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் ஷெடியூலை பொறுத்தவரை இந்தியாவில் எம்பி எலெக்ஷன்ஸ் நடக்க போயிருக்கு. ஸோ அதனால முதற்கட்ட ஷெடியூல் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஒவ்வொரு டீமும் 4 மேட்சஸ் விளாட்ற மாதிரியான ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 6 டீம் 4 மேட்சஸ் விளாட்றாங்க. ஒரு டீம் மட்டும் 3 மேட்சஸ் விளாட்றாங்க. மீதி இருக்கிற 3 டீம்ஸ் 5 மேட்ச் விளாட்றாங்க. ஸோ இதில் சிஎஸ்கே 4 மேட்ச் விளாட்றாங்க. கேகேஆர் மட்டும் 3 மேட்சஸ் விளாட்றாங்க. மற்ற 4 டீம் 5 மேட்சஸ் விளையாடுறாங்க. ஸோ கைஸ், வில் ஸ்டார்ட் வித் சிஎஸ்கே. ஏன் சிஎஸ்கே அப்படிலாம் கேட்காதீங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ ஸ்டார்ட் வித் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பன் மேட்ச் ஆர்சிபி கூட விளையாடுறாங்க. ஸோ சேப்பாக்கில் விளையாடுறாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப சூடாகவே இருப்பாங்க சிஎஸ்கே அடிக்கணும் அப்படிங்கிறதுல. ஆனால் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்தாங்க. ஏன்னா சேப்பாக் வேற. சேப்பாக்கில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆர்சிபி அகைன்ஸ்டும் கிடையாது, விராட் கோலியோட ஃபேனும் கூட தான். பட் இருந்தாலும் சிஎஸ்கேவா ஆர்சிபி கொள்ளும் போது நான் சிஎஸ்கே பக்கம் போகிறேன். ஸோ செகண்ட் மேட்ச் திரும்பவும் ஹோம்லேயே விளையாடுறாங்க. அதாவது 26 குஜராத் டைட்டன்ஸோட விளையாடுறாங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் இயர் 2 மேட்ச்ல ஹோம் மேட்ச்ல லீக் மேட்சஸ்ல வின் பண்ணாங்க. குவாலிஃபயர்லயும் ஃபைனல்ஸ்லயும் சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்ல இருப்பாங்க சிஎஸ்கே பொறுத்தவரை. அதுவும் ஹோம்ல விளையாடுறாங்க. அதனால எனக்கு என்னமோ குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க தோணுது. அது மட்டும் சுப்மன் கில், அது அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன்சில. ஸோ ஸ்டார்டிங்லேயே இது வரைக்கும் கேப்டன்சி பண்ணதில்லை. ஸோ கேப்டன்சி நல்லா பண்ண மாட்டாருன்னு நான் சொல்லலை. ஸோ எம்எஸ் தோனியா சுப்மன் கில்லான்னு பார்க்கும்போது நான் எம்எஸ் தோனி பக்கம் போகிறேன். அதுவும் சேப்பாக்கு சொல்லவே தேவையில்ல. ஸோ எப்படி தாக்கு பிடிக்கிறான்னு பார்க்கலாம் குஜராத் டைட்டன்ஸ். மேபி சிஎஸ்கே ஃபேன்ஸை அப்செட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலையும் பார்ப்போம். அப்செட் பண்ணாங்கன்னா ஷாக்கிங் கிடையாது. போத் ஃபேஃப் டு பிளஸிஸ் அண்டு சுப்மன் கில் எந்த டீம் அப்செட் பண்ணுங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மேபி 2 டீமுமே அப்செட் பண்ணாமலும். சிஎஸ்கே தன்னோட 3வது மேட்சை பொறுத்த வரைக்கும் மார்ச் 31 டெல்லி கேபிட்டல்ஸோட விளையாடுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் WPL ஐபிஎல் டெல்லியில குவாலிஃபயர்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நடக்க இருக்கு. ஸோ அதனால இந்த பிக்சர்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷா விட்டு வைப்பாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் தாண்டி பேச வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால டெல்லியில நடக்காம அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த 4 மேட்சஸ் மட்டும் வைசாக்ல வைக்கலாம்னு இருக்காங்க. ஸோ வைசாக்ல 4 மேட்சஸ் அவங்களுக்கு கோமா வழங்கப்படுறாங்க. ஸோ 31 மார்ச்ல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன்ஸ்டா வைசாக்ல விளையாடுறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை யார் வின் பண்ணுவாங்க தெரியல. ரிஷப் பண்ட் வருவாரா, கேப்டன்ஷிப் பண்ணுவாரா அப்படிங்கிறதுலாம் சந்தேகமா தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் இந்த ஃபார்முக்கு இந்த ஈவன் பெட்டர் டீமாவே தேக்கிறாங்க இந்த சீசன்ல. ஸோ வின் பண்ணதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ அதுக்கடுத்து 5th ஏப்ரல் ஒரு 4 டேஸ் கேப்புக்கு அப்புறம் 5th ஏப்ரல் ஹைதராபாத்ல அவையில ஒரு மேட்சஸ் ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டா விளையாடுறாங்க, SRH அகைன்ஸ்டா. ஸோ மேபி இந்த 4 மேட்சஸ்ல ஒரு மேட்சஸ் போகணும்னா இந்த மேட்ச் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஹைதராபாத் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே தெரியுறாங்க. 100% போகணும்னு சொல்ல முடியாது. ஸோ சீசன் ஸ்டார்டிங்க இந்த ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ்ல ஒரு லாஸ் 3 வின்னோட முடிப்பாங்க எனக்கு தோணுது. உங்களோட அசம்ஷனுக்கு என்ன உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன். ஸோ சிஎஸ்கே இந்த சீசன் ஸ்டார்டிங்க 3-1 அப்படி இல்லைன்னா 4-0 அப்படின்னு டாப் ஆஃப் த டேபிள்ல முடிப்பாங்கன்னு தோணுது. செகண்ட் ஹாஃப், அதாவது மீதி இருக்கிற 10 மேட்சஸ்க்கான ஷெடியூல் லேட்டரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேபி பெரிய கேப்ஸ் எதுவும் இருக்காது. மேபி ஒரு 1 வீக் அந்த மாதிரி 5 டேஸ் கேப் மட்டும் வச்சு நெக்ஸ்ட் ஹாஃப்கான ஷெடியூல் வரும். ஸோ அது என்னென்ன அப்டேட்ஸ் வரும் அது வேற வரைக்கும் வெயிட். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஏன் அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு விதத்தில் கூட சலிச்ச டீம் கிடையாது. 5 டைம் சாம்பியன்ஸ். ஸோ ஈக்குவல் சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸோட சிஎஸ்கே 2 சீசன் கம்மியாக விளையாடுருக்காங்க. பட் இருந்தாலும் 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ். அவங்கள பற்றி கொஞ்சம் பேசிடலாம். ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில இருந்து அந்த சர்ச்சையிலேருந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வெளில வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜஸ், சோசியல் மீடியாஸ்லாம் பெருசாக பட்டு இருந்துச்சு அவங்களோட கேப்டன்சி போனதுலே.
ஸோ கேப்டன்சின்றது அவரா கொடுத்தாங்களா, ஹர்திக் பாண்டியாவுக்கு தானாவே மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்களா, இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா கேட்டு தான் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து வாங்கினாங்களா என்னன்றது யாருக்குமே தெரியாது. மும்பை இந்தியன்ஸ்க்கு மட்டுமே வெளிச்சம். ஸோ இதனால நம்ம ஃபேன்ஸ் யாருக்கும் ஒருத்தவங்க பேசியோ ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டோ ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. பட் ஆனாலும் அவங்களோட டீமுமே வெல் பேலன்ஸ்டு. என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 2னா சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியமே கிடையாது. பட் இருந்தாலும் டீம் கோஆர்டினேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் எப்படி இருக்க போகுதுன்றது தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி இஷ்யூலயே பும்ரா கையெல்லாம் ஒரு மாதிரியான ட்வீட்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஹார்ட் ப்ரோக்கன் மாதிரியான போஸ்ட் எல்லாம் பும்ரா போட்டிருந்தாரு. ஸோ அதனால அந்த கம்யூனிகேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு ஜூனியர் பிளேயர் ஹர்திக் பாண்டியா வந்து சொல்லும் போது பும்ராவோ ஸ்கையோ எப்படி கேட்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஆவலா இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா கீழே எப்படி லீட் பண்ண போறாரு. ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா பத்தி பேசுறதுல ரோஹித் சர்மா ஒரு ஜென்டல்மேன், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை எப்படி லீட் பண்ண போறாரு அப்படிங்கறது பார்க்கவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். மேபி இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாரா, ஓப்பனிங் மட்டும் அனுப்பி விட்டு பவுலரை ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா, இல்லைன்னா டீமுக்குள்ள இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். பட் இருந்தாலும் இவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தா தான் தெரியும். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை சீசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 மேட்சஸ் விளையாடுறாங்க இந்த பிரேக்குக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சே போய் கோத்து வர விதமா பிசிசிஐ யார் கூட அனுப்பி விடுறாங்களா, குஜராத் டைட்டன்ஸ் கூட, அதுவும் அகமதாபாத்ல. ஸோ ஓகே, ஹர்திக் பாண்டியாவோட ஹோம் தான் பரோடா. பட் இருந்தாலும் எப்படி அதை குஜராத் டைட்டன்ஸ் ஃபேன்ஸ் ஏத்துக்க போறாங்க அப்படிங்கறதுல பார்க்கறது ரொம்ப ஆவலா இருக்கும். முதல் மேட்சே போய் விளையாடிட்டு வாங்க அப்படிங்கறதுல அகமதாபாத்துக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்களா, குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு பாக்குறத விட குஜராத் டைட்டன்ஸ் ஃபேன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்க ரொம்பவே ஆவலா இருப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஏன் அப்படின்னா அகமதாபாத் ஹோம் கிரவுண்ட், லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அங்கேயே போய் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆட போறாரு. ஸோ எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ அடுத்ததா தங்களோட செகண்ட் மேட்ச் 27 மார்ச்ல எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்டா விளையாடுறாங்க அவேல. ஸோ வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குன்னு தோணுது. அடுத்ததா ஏப்ரல் 1 ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன்ஸ்டா மும்பைல விளையாடுறாங்க வான்கடையில. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன்ஸ்டா இவங்களுக்கு ஒரு ரைவல்ரி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மினி ரைவல்ரி ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே போற மாதிரி அங்க ஆர்ஆர் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஆர்ஆர் கூட ரீசென்ட் டைம்ஸ் ரொம்ப புவரான ஸ்டாட்ஸ் தான் வச்சிருக்காங்க, நிறைய மேட்சஸ் தோத்துருக்காங்க. ஸோ அவங்களோட லாஸ்ட் மேட்ச் ஏப்ரல் 7 டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன்ஸ்டா விளையாடுறாங்க வான்கடையிலேயே. ஸோ மதிய மேட்ச் வான்கடை கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ இவங்களுமே 3-1 அப்படி இல்லைன்னா 4-0 அப்படின்னு லீட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ டாப் 2 டீம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு தோணுது. பட் இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த கம்யூனிகேஷன்லாம் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாண்டாங்க அப்படின்னா மார்க் போச்சர் அண்ட் ஹர்திக் பாண்டியாலாம் கரெக்டா டீமை கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போற டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ 5 மேட்சஸ் விளையாடுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. ஸோ இது கேட்டீங்கன்னா நல்லதா கேட்ட போனீங்கன்னா எவ்வளோ நல்லது இருக்கோ அவ்வளோ டீம் ரேட் இருக்கு. அப்படின்னா ஒரு டீம் நல்ல ஃபார்ம்ல இல்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படும். இந்த பிரேக் இல்லைன்னும் போது இது நெகட்டிவ்ல போய் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா அது பாசிட்டிவா முடியும். ஸோ பவுலர்ஸ், ஆர்சிபி பவுலர்ஸ் பெருசா எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அப்படிங்கிறது அதை பொறுத்து தான் இவங்க எந்த அளவு இது பெட்டரா இல்லை மெரிட்டான்றது தெரியும். அடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தன்னோட 2வது மேட்ச், 3வது மேட்ச், 4வது மேட்ச், அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்டா 25லயும், கேகேஆர் அகைன்ஸ்டா 29லயும், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அகைன்ஸ்டா ஏப்ரல் 2 விளையாடுறாங்க. 3 மேட்சுமே ஹோம்ல விளையாடுறாங்க சின்னசுவாமி ஸ்டேடியம்ல. ஸோ 3 மேட்சுமே ஹை ஸ்கோரிங் கேம்ஸா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஆர்சிபியோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும். ஏன் கேமரான் கிரீன், ஃபேஃப் டு பிளேசிஸ், விராட் கோலி, மேக்ஸ்வெல். ஸோ பேட்டிங் சொல்ல தேவையில்ல, பவுலிங் மட்டுமே கொஞ்சம் டைட் பண்ணாவே அவங்களுக்குமே வின் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ 3 கேம்லயுமே 200+ எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 3 கேம்லயுமே வின் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்க பேஸ் பண்ணி எடுத்துறது சின்னசுவாமி ஸ்டேடியம் பேஸ் பண்ணி தான் பேட்ஸ்மேனை பிக் பண்ணிருக்காங்க, பவர் ஹிட்டரா பிக் பண்ணிருக்காங்க கேமரான் கிரீன் எல்லாம். ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்ததா ஏப்ரல் 6 ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன்ஸ்டா ஜெய்ப்பூர்ல விளையாடுறாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸுக்கு போகல, பட் இருந்தாலும் 2022ல ஃபைனல்ஸ்க்கு போயிருந்தாங்க. அதே டீமோட லாஸ்ட் இயர் வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் நல்லா ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு சின்ன சர்க்கிள்கள், பட் இருந்தாலும் இந்த சீசன் நல்லா ஆரம்பிப்பாங்க தோணுது. ஸோ ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஹோம் கிரவுண்ட்ல நல்ல ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததா பார்க்க போற டீம் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ மொதல் மேட்சே மும்பை இந்தியன்ஸ் ஹோம்ல விளையாடுறாங்க March 24. அடுத்ததாவே March 26 சிஎஸ்கே சேப்பாக்ல விளையாடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் சுப்மன் கில்க்கு ஒரு பெரிய டெஸ்டா இருக்கும். மொதல் மேட்ச் பெரிய கேப்டன் இல்ல இப்போதைக்கு கிடையாது, ரோஹித் சர்மா கிடையாது.
இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா சொல்லலாம், நல்ல கேப்டன் சொல்லலாம். கேப்டன்சி விட்டு வெளில வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டன்சில போனாரா, இல்லைன்னா தானாவே விட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டன்சி போனாரா, எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாமே மும்பை இந்தியன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு மட்டுமே வெளிச்சோம். ஹர்திக் பாண்டியாவுக்கு மேபி தெரியலாம். ஃபேன்ஸுக்கு இதுல நமக்கு எந்த விதமான எங்களை பிரான்சைஸ் கிரிக்கெட் நம்ம அந்த மாதிரி லாயலா இருக்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த 3 நாளே 2 பெரிய டீம் விளையாடுறாரு. மார்ச் 26 ஆப்வியஸ்லி எம்எஸ் தோனிக்கு அகைன்ஸ்டா சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா விளையாடுறாங்க, சேப்பாக்கில் அதுவும். ஸோ இந்த 3 மேட்ச்ல 3 நாளே 2 பெரிய மேட்ச் சந்திக்கிறாரு. அடுத்ததான் மார்ச் 31 அண்ட் ஏப்ரல் 4 பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் அண்ட் பஞ்சாப் அகைன்ஸ்டா அகமதாபாத் ஹோம் கிரவுண்ட் விளையாடுறாங்க. ஸோ அடுத்தது ஏப்ரல் 7 எல்எஸ்சிக்கு அகைன்ஸ்டா அவையில விளையாடுறாங்க. ஸோ இந்த 5 மேட்சஸ்ல அட்லீஸ்ட் சுப்மன் கில் ஒரு 3 மேட்சாவது வின் பண்ணாதான் ஃபேன்ஸ் எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபைனல்ஸ் போட்டு போயிருக்காரு, ஒரு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு யங் கேப்டன் சுப்மன் கில் ட்ரை பண்றாங்க. ஓகே, ஃபியூச்சர் ஃபார் இந்தியா அண்ட் ஃபியூச்சர் ஃபார் குஜராத் டைட்டன்ஸுக்கு ட்ரை பண்றாங்க, தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் கேன் வில்லியம்சன் உள்ள இருக்காங்க. ரஷித் கானுமே எஸ்ஏ20 கேப்டன்சி பண்ணியிருக்காரு, ஒரு எஸ்ஆர்ஹெச் ஃபார்மர் எஸ்ஆர்ஹெச் கேப்டன். ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில சீசன்ஸ் கொடுத்தாலுமே தப்பு கிடையாது சுப்மன் கில்லுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ பட் இருந்தாலும் அவர் முடிஞ்ச அளவுக்கு கேபிட்டலைஸ் பண்ணி ஆகணும். 5 மேட்சஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது நல்லா போச்சு அப்படின்னா ஈவன் பெட்டர். போகல அப்படின்னா பெட்டரோட டிமெரிட்டுமே அதிகம். ஒரு டீம் நல்ல ஃபார்ம்ல இல்லைன்னா அப்படின்னா அந்த ஃபார்ம்ல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்குள்ளவே மேட்சஸ் முடிஞ்சிடும். ஸோ முகமது ஷமியுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ முகமது ஷமி இல்லைன்னா அந்த பிளேஸ்ல யார் விளையாடுவாங்க அப்படின்னு தெரியாது. யாஸ் ஜெயலுமே ரிலீஸ் பண்ணிருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ரிஷப் பண்ட் ரிட்டன், கேப்டனா ரிட்டன். ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் மட்டும் பிளே பண்ணுவார், இம்பாக்ட் பிளேயர் வந்து பிளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்க. டேவிட் வார்னர் கேப்டன் தான் சொல்லியிருந்தாங்க. இல்லை இப்போ ரீசெண்ட் ஒரு 10 days பிஃபோர் கேப்டன்சி அவர் தான் பண்ண போறாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் நான் கீப்பிங் மட்டும் அவர் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீப்பிங் பண்ண போதுனா ஃபீல்டிங்ல நிற்கணும். ஸோ ஓகே, பட் இருந்தாலும் நல்ல டிசிஷன் தான் கீப்பிங். அதுக்குள்ள அந்த அடிப்பட்ட நீக்கு ஸ்டெயின் தரக்கூடாதுன்னு விரும்புறாங்க மேனேஜ்மெண்ட். பரவாயில்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் மேபி கீப்பிங் வேற யாராவது பண்ண வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் திரும்ப ரிஷப் பண்ட் கீப்பிங் பண்ணுவார் தோணுது. முக்கியமானது இந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு குறையுது. ஏன் அப்படின்னா WPL-ஓட குவாலிஃபயர் அண்ட் ஃபைனல்ஸ் மேட்ச் டெல்லியில் நடத்துறாங்க. ஸோ அந்த பிச்சர்ஸ் கொஞ்சம் டைம் விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அந்த 4 மேட்ச் மட்டும் வைசாக் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஹோம் கிரவுண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. ஸோ பட் கண்டிப்பாவே ரிஷப் பண்ட் அண்ட் அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. இவங்களோட மேட்சஸை பொறுத்தவரை மார்ச் 23 அண்ட் மார்ச் 28 பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன்ஸ்டா அவையில விளையாடுறாங்க. ஸோ அடுத்ததான் மார்ச் 31 சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஹோம்லயும், மார்ச் 3 வைசாக்லயே ஹோம்லயே கேகர் அகைன்ஸ்டா விளையாடுறாங்க. அட் லாஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஏப்ரல் 7 அவையில விளையாடுறாங்க. ஸோ 5 மேட்ச்ல 2 மேட்ச் ஹோம், 3 மேட்ச் அவே. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மேட்சுமே அவே தான் கண்டிப்பாகவே. ஏன்னா அந்த ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜ் அதை தான் சொல்லி அந்த மாதிரி ஹோம் கிரவுண்ட்னா அந்த அந்த வைசாக்கில் மோஸ்ட்லி எப்படி இருந்தாலும் ஹைதராபாத் எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க டெல்லி பிச்சுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீமாக தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ரைட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ மாற்றி விட்டுருக்காங்க. 2018 சிஎஸ்கேமே அப்படி தானே புனே மாற்றி விட்டாங்க ஹோம் கிரவுண்டா. ஸோ அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்ப்போங்க, இது ஐபிஎல் ஷெடியூலோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வீடியோஸ். இன்னொரு செகண்ட் ஆஃப் வீடியோ மீதி இருக்கிற 5 டீம் பொறுத்து போகலான்னு போட்டிருக்கேன். இது எந்த டீமுக்கும் நம்ம பேஸ் பண்ணி எந்த டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி எடுக்கல. ஸோ சாம்பியன்ஸ் டீம் 5 முறை சாம்பியன்ஸாக இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே. ஸோ அதனால அந்த 2 டீம்ஸ் முன்னாடி எடுத்துட்டோம். மீதி இருக்கிற 3 டீமும் 5 மேட்சஸ் பிளே பண்ணுறாங்க. அதனால அந்த 3 டீமும் சேர்த்து 5 டீமுக்கு இப்போ போட்டிருக்கோம். மீதி இருக்கிற 5 டீமுக்கு சேர்த்து அடுத்து இன்னொரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்